வணக்கம் மக்களே, மீண்டும் நம்ம சேனலில் ஒரு 2 சீரீஸ் பார்க்கலாமா? வழக்கம் போல் இந்த 2 சீரீஸ்க்கு உங்களோட பேர் ஆதரவு கிடைக்கும்னு நம்புகிறேன். இந்த சீரீஸ்க்கு நான் வச்சுருக்க பேர் கர்நாடகா கோவில் சுற்றுலா சீரீஸ் K2S2. எப்படி பேர் நல்லா இருக்கா சொல்லுங்கள்? பேர் தந்தோம்னா இந்த சீரியஸும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேங்க. பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்தெந்த கோயில் போயிருப்பேன்னு. தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் சீரீஸில் லாஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்பேன், கர்நாடகா பக்கம் இருக்க கோயிலெலாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு. அது அந்த திருச்செந்தூர் முருகர் காதில் கேட்டிருக்கோம் போல இருக்குங்க. உடனே ஏற்பாடு பண்ணிட்டார். இப்போ எந்தெந்த கோயில் போயிருந்தேன்னு பார்க்கலாங்களா? முக்கியமான கோயில் மட்டும் சொல்கிறேங்க, மிச்சதெல்லாம் சீரீஸில் பார்த்துக்கலாம். தர்மஸ்தலா, உடுப்பி கிருஷ்ணர் கோயில், தாய் மூகாம்பிகை அம்மன் கோயில், ஒரநாடு அன்னபூர்ணி அம்மன் கோயில், முருடேஸ்வரர், இப்படி நிறைய கோயில் போயிருந்தாங்க. எப்படி போயிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஜிவி டூர் பிளானர்ஸில் தான் என் பையன் டூர் பேக்கேஜ் போட்டு கொடுத்துருந்தாருங்க. நாம் வேறு இந்த மாதிரி பேக்கேஜில் போனது இல்லைங்களா, எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டே இருந்தேங்க. சும்மா சொல்லோட சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ். இது ஒரு 6 நாள் ப்ரோக்ராம் அப்படின்றது நமக்கு சாப்பாடு நல்லா இருந்தால் தான் வயிறு அப்செட் ஆகாமல் இருக்கோங்க. அப்புறம் நைட் ஸ்டே, இதெல்லாமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அப்புறம் கோயிலுங்களை பற்றி சொல்லணுன்னா அஸ்கு புஸ்கு எல்லாத்தையும் ப்ரோமோலே சொல்லிவிட்டு அப்புறம் வீடியோவில் என்ன பார்ப்பீங்க சொல்லுங்கள்? டே வாரியாக தெளிவாக வீடியோ எடுத்துருக்கோங்க. நான் என்ஜாய் பண்ணணும் இல்லையோ உங்களுக்கு தெளிவாக காட்டணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டு வீடியோ எடுத்துருக்கோம். அதனால் உங்களோட ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருப்பேங்க. வணக்கம் மக்களே, அடுத்த டூர் போகிறதுக்கு கிளம்பியாச்சுங்க. திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது ட்ரெயினில் சொன்னேன் இல்லைங்களா, கர்நாடகா டூர் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு. முருகர் கேட்டுச்சு போலகுது, சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டாரு. கர்நாடகா டூர் போகிறது தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. லாஸ்ட் மினிட் செக்கப் போயின்ட்டுருக்கு. இதில் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ட்ரெயின் டிக்கெட் ஜெராக்ஸ்லாம் எடுத்துருக்கோம். நம்ம டூர் பிளானில் தான் போக போகிறோம். இந்த போது சிங்கத்தை காட்டில் பார்த்துருக்கியா வீட்டில் பார்த்துருக்கியான்ற மாதிரி நம்ம காரில் போயாச்சு. ட்ரெயினில் போயிட்டு ஒரு ஆசையை முடிச்சிட்டேன். இப்போ நம்ம டூர் பேக்கேஜ்லாம் போக போகிறோங்க. ஜிவி டூர் பிளானர்ஸ் அப்படின்றவங்கிட்ட தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். அதை தான் போக போகிறோம். அவங்க வந்து டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட் ஜெராக்ஸ் கொண்டு வர சொன்னாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டெலாம் கொண்டு வர சொன்னாங்க. ஒரிஜினல் ஆதார் கார்டை நான் உள்ளே பத்திரமா வச்சுட்டேங்க. ஜெராக்ஸ் மட்டும் வச்சு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்க போகிறேன். ஃபுட்டெல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதனால் இந்த வாட்டி நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போகிற வேலை இல்லை. ட்ரெயின் ஃபுட்டு மட்டும் நாமளே தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்க. டைம் இல்லை, அதனால் இன்றைக்கி நான் வந்து ட்ரெயின்லேயே வாங்கிக்கலான்னு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. திருச்செந்தூர் டூரில் நான் சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த அம்மா சென்னையிலேருந்து திருச்செந்தூரும் சாப்பிட்டுட்டே போகுமோ அப்படின்னு கேட்டார். வெளியே போனால் சும்மா இருந்தால் வேறு என்ன வேலை, சாப்பிட்றதானங்க வேலை. அது ஃபுட்டு எக்ஸ்ப்ளோரும் பண்ணணும் இல்லைங்களா நம்ம. அதுதான் இன்றைக்கி சரி ட்ரெயின்லேயே சாப்பிட்டுக்கலாம். பசங்க சொன்னாங்க, இப்போ ட்ரெயினில் ஃபுட்டுலாம் நல்லதாக இருக்குது, ட்ரெயின்லேயே வாங்கிக்கோமான்னாங்க. இன்றைக்கி சண்டேங்க, அதனால் நான்வெஜ் எதுவும் பண்ணல, கோயில் போகிறோன்றதுனால. வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சாதம் ரசம் மட்டும் வச்சுட்டேன். வேணா முட்டை போட்டுக்கோங்க, இல்லைனா ஃப்ரீசரில் ஃபிஷ் இருக்குது ஃப்ரை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். கொஞ்சம் ஏர்லியராக வந்து ரிப்போர்ட்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் சீக்கிரமே கிளம்பிட்டேங்க. ஸ்டேஷனில் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக 6 days டூர் பேக்கேஜுங்க. ஒரு 2 நாள் ட்ரெயின்லேயே போயிடும் ட்ராவல்லே. நம்ம மங்களூர் போகிறோம் கர்நாடகா டூருங்க. எல்லா வழியில் பார்க்கலாம். இப்போ சொன்னோன்னா நீங்கள் எல்லாம் மறந்துடுவீங்க. நான் Day 1 Day 2 Day 3ன்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ போடுறேங்க. கர்நாடகா டூர் போகிறோம், நம்ம மங்களூர் வரலும் போகிறோம். யூஸ்வலாக எல்லா 2 சீரீஸ்க்கும் ஆதரவு கொடுப்பீங்க. அதே மாதிரி இந்த 2 சீரீஸ்க்கும் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் எங்களோட எல்லா கோயிலையும் பார்க்கலாம். செல்லும் அடுத்த ரயில் விமான நிலையம் செல்லும் அடுத்த ரயில் 5 நிமிடங்களில் 2ஆம் நடைமேடையிலிருந்து புறப்படும். Next train to airport will be leaving from platform 2. இன்னைக்கு முகூர்த்த நாளுன்றதால ஹெவி டிராஃபிக்காக இருந்ததுங்க. கோயம்பேடு வந்து அங்கே கார் பார்க் பண்ணிட்டு மெட்ரோவில் வந்துட்டோம். சீக்கிரமாக வந்துட்டோங்க. நமக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து 135 தான். சீக்கிரமாக வந்துட்டா இங்கே ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மாட்டமாக இருக்கும் இல்லைங்களா. டூர் மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட்டும் பண்ணிட்டோங்க, வந்துட்டோம் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லாரும் அவரும் வந்து உட்கார வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ட்ரெயின் ஏறிடலாம். அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இருங்க எடுத்துகிட்டு வரேன். மீல்ஸ் அவங்களே 3 times ப்ரொவைட் பண்ணிடுறாங்கன்றதுனால ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு பை கொடுத்துருக்காங்க, அப்புறம் டேக். எங்கே போனாலும் நம்ம தெரியணும் இல்லைங்களா அடையாளம், அதனால ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. டேக்கு பின்னாடியே வந்து சீட் நம்பர் இருக்குது. இது வந்து போகும்போது வர ட்ரெயினோட நம்பரு, இது வரும்போது வர ட்ரெயினோட நம்பரு. அப்புறம் ஒரு கிட் மாதிரி பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, ஒரு கேப்பு, அப்புறம் ஒரு ட்ராவல் சோப்பு, அப்புறம் சின்ன பிஸ்கெட்டு, அப்புறம் ஒரு டவலு,
ஒரு கவரில் ஜிவி டூர் பிளானர்ஸோட இந்த பேக்கேஜ் தான் நம்ம வந்திருக்கோங்க. அதோட அட்டனரி இருக்கும். இதில் அவங்க என்னென்ன டூர் போடுறாங்க அப்படின்ற எல்லா பேக்கேஜுமே இதில் விபரமாக இருக்குங்க. ஓகே, போகலாம். பாய். ட்ரெயினில் வந்து போர்ட் பண்ணிட்டேங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இருக்குது. சென்ட்ரலில் தான் வந்து ஏறணும். நம்ம சீக்கிரமாக கிளம்பிட்டதுனால நம்ம டூர் மேனேஜர் அழகாக ரிசீவ் பண்ணார். நான் இது ஒன்றும் டூர் பேக்கேஜில் வந்ததே இல்லைங்க, நிஜமாக வந்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் சொன்னாங்க, ஜாலியாக போகலாம் அப்படிலாம் பேசி நல்லா பேசினாங்க. நாமளும் சீக்கிரம் வந்து போர்ட் பண்ணிட்டோம். இன்னும் டைம் இருக்குது கிளம்புறதுக்கு. ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ட்ரெயின் ஃபுட்டு அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, நாம் தான் வாங்கணும். ஏடிபியில் லிமிட்டடாக சாம்பார் சாதம் ஒன்று, தயிர் சாதம். நானும் என் பையன் 2 பேர் தான் வந்திருக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஆஃபீஸ் லீவ் கிடைக்கல அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். நீங்களும் கர்நாடகா பக்கம் கோயிலெலாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா வாங்க, என்னோட சேர்ந்தே போய் பார்க்கலாம். இது வந்து நாளைக்கு காலைல 6 o'clock மங்களூர் ரீச் ஆகிடுவோங்க. அங்கே போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து அடுத்தடுத்த கோயிலுக்கு போக போகிறோம். இன்றைக்கி டே 1 அப்படி வச்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல்லே போயிடுவோங்க. நாளைக்கு டே 2 ஒரு அட்டனரி என்னன்னு நாளைக்கு காலைல சொல்கிறேன். மதிய லஞ்சுக்கு A2Bயில் தான் அவரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் போதும்னு நான் தான் சொன்னேன். அப்போவே அவர் பத்தாதுன்னு சொன்னாருங்க. A2Bயை பொறுத்தவரையிலும் சாப்பாடு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் கொடுக்குற காசுக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மிங்க. ஷேர் பண்ணி மதியம் லஞ்சை முடிச்சுக்கிட்டோம். அப்புறம் நைட் டின்னருக்கு ஈரோ ஸ்டேஷனில் இறங்கி இட்லி வாங்கி சாப்பிட்டோங்க. பரவாயில்லையாக இருந்தது. சீக்கிரமாகவே தூங்கிட்டோம். நாளைக்கு நிறைய நடக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா, அப்போ நமக்கு எனர்ஜி தேவைப்படும்னு சீக்கிரமாக படுத்துக்கிட்டேன். குட் மார்னிங் மக்களே. 5:50 மங்களூர் ஸ்டேஷன் வந்துட்டோம். அவ்வளோ ஒன்றும் குளிர் இல்லை. ஒரு கோச்சில் நம்ம இப்படிலாம் டிவைட் ஆகிருக்கிறதுனால அந்தந்த கோச் நேரம் இறங்கி நில்லுங்க அப்படின்னு இருக்காங்க. நம்மளை அடையாளப்படுத்துறதுக்கு தான் ஐடி கார்டும் கேப்பும் கொடுத்துருக்காங்க. பையன் மாட்டின்னு இருக்காங்க. வந்ததும் நம்ம ரூமுக்கு போயிடலாம். ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு கோயிலாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நாம் வந்து வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஸ்டார்ட் ஆகி காட்பாடி, ஜோலார்பேட், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் வழியாக பாலக்காடு, கோழிக்கோடு வந்து மங்களூர் ரீச் ஆகுதுங்க. இதை ஜிவி டூர் பிளானர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து தான் ஏறணும்னு இல்லைங்க. கோயம்புத்தூர்லேயோ இல்லை உங்களுக்கு எங்கே வசதியோ அங்கே நீங்கள் போர்டு பண்ணிக்கலாம். இது நமக்கு ஒரு பெரிய வசதி தான் இல்லைங்களா. அது மாதிரி தான் நம்ம டூர்லேயும் நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து வந்திருந்தாங்கங்க. இது டே 1 அப்படின்றதுனால நாங்கள் அப்போ யாரும் அறிமுகம் இல்லைங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டூர் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இந்த ரூம் தான் போட்டு கொடுத்துருந்தாங்கங்க. 1 hour போதும் இல்லைங்களா நம்ம ரெடி ஆகிறதுக்கு. அதுக்கு இந்த ரூம் சரியாக இருந்தது. குளிச்சு ரெடி ஆகிட்டு இந்த ஹோட்டல்லே கீழே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோம். வணக்கம் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி டே 1ங்க. குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் ரெடி ஆகி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டோங்க. இப்போ நம்ம டெம்போ அப்புறம் பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஏறிட்டு நம்ம இன்றைக்கி என்னென்ன கோயில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயில், சண்டிகா துர்கா பரமேஸ்வரி கோயில், அப்புறம் ஆனைக்குடி விநாயகர் கோயில், அப்புறம் வந்துட்டு உடுப்பி கிருஷ்ணர் பார்த்துட்டு முருடேஸ்வர் போயிட்டு சிவனை பார்த்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிடுறோங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும் கோயில்கள். வாங்க நம்மளோட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேசரி, வடை, சின்னதாக ஒரு ஊத்தாப்பம், பொங்கல், சாம்பார், க்ரீன் சட்னி கொடுத்தாங்கங்க. நல்லா இருந்தது. லிமிட்டடாக சாப்பிட்ருக்கோம். ஏன்னா ட்ராவல் பண்ணுறோம் இல்லைங்க நீங்கள்லாம், அதனால் லிமிட்டாக சாப்பிட்ருக்கோம். அப்படியே நம்ம எல்லாம் இன்றைக்கி கோயிலும் பார்க்கலாம் வாங்க. காலையில் மங்களூர் ஸ்டேஷன் வந்து இறங்கி ரெஃப்ரெஷ் ஆகி பிரேக்ஃபாஸ்ட்டில் முடித்த பிறகு கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு ஏசி பஸ்ஸும் ஏசி டெம்போ தாங்க புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே ரேண்டமாக பஸ்லேயும் டெம்போலையும் ஏறி உட்கார்ந்தோம். மொத்தமாக 48 பேர், 2 டூர் மேனேஜர்ஸ் வந்திருந்தோங்க. ரேண்டமாக ஏறி உட்காரும் போது நமக்கு லக்காக டெம்போவில் உட்காரத்துக்கு சான்ஸ் கிடச்சிதுங்க. இதுக்கப்புறம் கோயிலாக போக வேண்டியது தான். இது எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் ஃபஸ்ட்டு கோயில் கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயில் பார்க்கலாங்க. அது என்ன கட்டில், அந்த கோயிலோட கதை என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட்டில் துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோயில் போவோம்.
ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு உடுப்பி பார்ப்போம், அந்த இன்னொரு கோவில் இருக்குது அதை பார்ப்போம், அப்புறம் ஆனக்குடி போவோம், லஞ்சு முடிப்போம், அந்த ஈவினிங் போல் முருதீஸ்வர் போவோம். ஓகேங்களா. முருதீஸ்வர் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 4 to 5 o'clock கிட்ட ஆகிடும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஹோட்டல் செக்இன் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம போய் கோவில் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே கேதர் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கோவில் இருக்குது. கட்டில் இது கொல்லூர் மூகாம்பிகை பார்ப்போம், நம்ம சிங்கேரி பார்ப்போம், ஹொரநாடு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிக்கிறது ஈவினிங் 6 மணி ஆகிடும்.